வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் நீர் தேங்காமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நீர் வெளியேற்றும் கிணற்றில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டார் விழுப்புரம் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு தலைமையில் இயக்கப்பட்டன. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைக்காலங்களில் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இதனை அங்கிருந்து மழைநீரை வெளியேற்றுவதற்காக புதிய பேருந்து நிலையம் அருகில் நீர் வெளியேற்றும் நிலையம் உள்ளதால் அந்த வெளியேற்றும் நிலையத்தில் 2 கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 2 கிணறுகளில் உள்ள மோட்டார்கள் சற்று சிறிய HP கொண்டதால் தற்பொழுது சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விழுப்புரம் நகராட்சி சார்பில் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு இன்று புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நீர் வெளியேற்றும் நிலையத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான மோட்டாரை இறக்கினர். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகமும் விழுப்புரம் நகராட்சியும் ஆங்காங்கே மழைநீர் தேங்காத வண்ணத்தில் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட பணியாக தற்பொழுது வெளியேற்றும் நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மோட்டார் கிணற்றில் இறக்கப்பட்டன. அப்பொழுது விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகள் ஹரிஹரன், ராபர்ட் பலர் உடனிருந்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். பெரிய பேருந்து நிலையமாக நம்ம விழுப்புரம் வந்து திகழ்ந்துருக்கு. போன மாதம் பருவநிலை மாற்றத்தினால திடீர்னு ஒரு 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுனால தண்ணி அதிகமாக நின்று மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளானாங்க. அதுக்காக இப்போ நம்மளோட உள்ளாட்சித்துறை அமைச்சரும் வனத்துறை அமைச்சரும் ஆய்வு மேற்கொண்டு அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு நமக்கு 52 லட்சம் செலவினத்தில் மோட்டர்கள் அதுக்கான வால்வுகள்லாம் நமக்கு செய்யறதுக்கான நிதியை ஒதுக்கி அதுக்கான பர்மிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ மோட்டர் இறக்கி நாங்கள் பணிகளை துரிதமாக செயல்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மழையில் அந்த அளவுக்கு தண்ணி நிற்காதுன்னு அதன் தோற்கல் அறைகள் இப்போ வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த நிதியை ஒதுக்கியதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய வனத்துறை அமைச்சருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்கள். 100 லட்சம் முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது. பேர்லாம் சொல்லவே